ஹாய். இது வந்து போன வாரத்தோட வீக்கெண்டில் எடுத்த வீடியோஸ் தான். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஊர்லேருந்து அண்ணி வந்திருந்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தனால, வீடை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ஷீட் மாற்றி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அதனால ஃபஸ்ட் வந்து பெட்ஷீட் எல்லாம் மாற்றி, பில்லோ கவர் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம், வீடை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி, வாஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து 2-3 இடம் போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஃபஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அந்த ராசல்கோரில். அங்கே வந்து நான் போய் பார்த்ததில்லை இது வரைக்கும். சரி ஒரு வாட்டி சும்மா போய் விசிட் பண்ணலாம், எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அவ்வளோ பல்க் குவான்டிட்டியெல்லாம் வாங்க போகிறது இல்லை, அதனால நமக்கு தேவையில்லை. அந்த இடம் எப்படி இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போய் பார்த்தா ஊரில் உள்ள மார்க்கெட் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. உள்ளே போய் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு, அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீரை ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு ஷார்ஜாவில் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். சும்மா கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அஜ்மான் போக வேண்டிய வேலை ஒன்று இருந்தது. அஜ்மானில் வந்து ஒரு அண்ணி வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து இந்தியாவுக்கு திருப்பி போகும்போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும். துபாய் ஃபேமஸ் சாக்லேட் இருக்குல்ல, குனாஃபா சாக்லேட், அது வாங்குறதுக்காக அஜ்மானில் ஒரு நல்ல கடை இருக்குது, போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த கடையவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாக்கோலாடோ அப்படின்ட்டு ஒரு அவுட்லெட் மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா செம்ம கலெக்ஷன்ஸ். வந்து நான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த பிஸ்டாஷியோ குனாஃபா, அதுக்கப்புறம் அந்த காட்டன் கேண்டி, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ராகி பார்த்தா ஒரு ஃப்ளையரில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அவங்களோட சேலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, நிறைய ஹேம்பர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. சாக்லேட் பால் அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. சின்ன அவுட்லெட் மாதிரி தான் இருந்தது உள்ளே போகும்போது, பட் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. நான் வந்து பிஸ்டாஷியோ குனாஃபா தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து ஒமான் சிப்ஸோட ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க, சாஃப்ரானோட ஃப்ளேவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் பெல்ஜியம் சாக்லேட், அதுக்கப்புறம் சீஸ் கேக்கோட ஒரு ஃப்ளேவர், சால்டட் கேரமல், கோகனட் குனாஃபா, அதுக்கப்புறம் காட்டன் கேண்டி வந்து செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நான் வந்து இது சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. வெளியே வந்து சாக்லேட் அவ்வளோ ப்ரீமியமாக இருந்து, உள்ளே இருந்த அந்த குனாஃபா ஃபில்லிங்கும் வந்து செம க்ரன்ச்சினஸோடு இருந்தது. நான் நினச்சேன் சாக்லேட்குள்ளே இருக்கும்போது அது வந்து நமத்து போயிடும் அப்படின்னு. ஆனால் டேஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட் பைட் வரைக்கும் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அப்படியே இருந்தது. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவங்கள வந்து ட்ராப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து க்ரோசரி வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதுவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி நெக்ஸ்ட் வீக் டேக்கு வந்து க்ரோசரிஸ் எல்லாமே முடிஞ்சிருந்தது. அதனால் எல்லாமே வாங்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி ஒரு பில்லோ வந்து ஆஃபரில் ஒரு 10 dirhamsக்கு வந்து பில்லோ போட்டிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அப்போ சரி 2 பில்லோ வாங்கலாம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்தப்போ இங்கே இருந்த பில்லோ வந்து ஒன்று வந்து பெருசு, ஒன்று வந்து குட்டியாக இருந்தது. இந்த ரூமில் ஃபர்னிச்சர் வந்து ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்து ஒன்று குட்டி, ஒன்று பெருசு, அந்த மாதிரி இருந்தது. சரி 2 பில்லோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜே வந்து காஞ்சி போய் வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. இனி அது எல்லாத்தையும் வந்து உள்ளே திருப்பி வந்து ரீஸ்டாக் பண்ணணும். சண்டே வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டோம். நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கரில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்பில்லாக இருந்தது. சரி ஸ்டவ்வும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. டீப் க்ளீனிங் பண்ணி ஒரு 1 வீக் ஆச்சு. சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் தண்ணியெல்லாம் வைப் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா, மேலே உள்ளது எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்பில் ஆனது, அதுக்கப்புறம் தீஞ்சது மாதிரி கொஞ்சம் அந்த கரை மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு வந்து லிக்விட் சோப் போட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வைப் பண்ணி எடுத்தோன்னா ஓரளவுக்கு போயிடும். கொஞ்சம் போகாமல் இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி சேம் ப்ரொசீஜர் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா நீட்டாக போயிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருந்த அந்த கரை பிளாக்காக இருந்தது எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா வைப் பண்ணி விடுங்க. கிச்சன் டவல் ஏதாவது வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரை கிளாத் இது டவல் ஏதாவது வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா அப்படியே பளபளன்னு ஆயிரும். மேலே வந்து லைட்டாக ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஏதாவது போட்டிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். பட் இது வந்து ஃப்ளேமபிள் ஏரியான்றதுனால நான் வந்து போடலை. அதுக்கப்புறம் அதில் இருந்த பர்னரை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாடி வந்து ஒரு ஷேரிங் ரூமில் இருந்தேன். அதில் ஒரு அக்கா தான் இப்படி வந்து எனக்கு இந்த டிப் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து விம் லிக்யூட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடை போட்டுட்டு நிறைய வந்து தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலட்டி வச்சுருக்கிற அந்த பர்னர் கீழே இருக்கிற அந்த ரிங் ரெண்டையுமே வந்து சேர்த்து உள்ளே வந்து நிறைய ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சுட்டு சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர், ஒயிட் வினிகர் இருக்கும்ல, அதை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலெல்லாம் எவ்வளோ கரை தெரியுது, கொஞ்சம் ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுதுன்ட்டு. இது வந்து நம்ம அந்த பால் எல்லாம் கொட்டும்போது அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ட்ரையாக இருக்கும். இந்த சைடெல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் அது வந்து கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து ஒரு 10 to 15 minutes ஊற வைக்க போகிறோம். 15 minutes கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக வந்து இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும்னு கூட இல்லை. லைட்டாக வந்து தேய்ச்சாலே வந்து ஓரளவுக்கு கலண்டு வந்துடும். சில இடத்துல ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்த குக்கிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து எப்படி அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலர் பாருங்கள், எல்லா டர்ட்டுமே வந்து அதில் வந்துருச்சு. மேக்ஸிமம் அழுக்கு எல்லாமே போயிடும். அது போகலைன்னா இன்னொரு வாட்டி வந்து இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். இன்னொரு வாட்டி திருப்பி இதே மாதிரி தண்ணி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வினிகர் போட்டு ஊற வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கணும். இது இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப் வந்து கண்டிப்பாக யாருக்காவது குக்கிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த வாஷ் பேஷன் வந்து க்ளீன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் ஹோலுக்கு கீழே வந்து ஒரு ரஸ்ட் கரை மாதிரி இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் லிக்யூட் இருக்கும்ல, நம்ம நார்மல் ஹேண்ட் வாஷ் லிக்யூட், அதை எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக அப்படியே ஊற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கிற மாதிரி க்ளவுஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணுறேன். அதை வச்சு நல்லா தேய்ச்சோன்னாலே ஓரளவுக்கு போயிடும். அது அந்த க்ளவுஸில் வந்து போகலை, அந்த ப்ரஷ்ஷில் போகலை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் ஓரளவுக்கு போயிடும். இந்த ரெண்டுலேயும் போகலை அப்படின்னா ஹார்பிக்கை வந்து லைட்டாக க்ளவுஸ் போட்டுட்டு ஹார்பிக்கை வந்து அந்த ஸ்க்ரப்பரில் லைட்டாக போட்டு இந்த ஸ்டெயினில் வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனாலே போயிடும் ஓரளவுக்கு. இந்த டிப்பும் கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தியாக போயிட்டுருக்கு. சரி, நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.